வெற்றியை இழந்தார். 2001 காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் காரைக்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக ஹெச். ராஜா அவர்கள் செயல்பட்டார். 2006 சென்னை தியாகராய நகர் தொகுதியில் மாநில சட்டமன்ற பாஜக வேட்பாளராகவும் 2014 இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியிலும் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டார். 2016 ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை ஆலந்தூர் தொகுதியில் வேட்பாளராகவும் போட்டியிட்டு வெற்றியை இழந்தார். பிப்ரவரி 2016 ரயில் பயணிகள் வசதிகள் குழுவின் தலைவராக திரு ஹெச். ராஜா அவர்கள் நியமிக்கப்பட்டார். இந்த குழு பயணிகளின் குறைகளை நிவர்த்தி